அண்ணா அண்ணா ஹாய் அண்ணா இங்கடா ரொம்ப பெரிய ஸ்டேஜ் இங்கடா அண்ணா ஸ்டேஜ்லடா அண்ணா 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 இப்ப பேச மாட்டாங்க பாரு அண்ணா ஹாய் ஹாய் மக்களே இருமா வவால் ட்ரெஸ் இரு. அதாவது நான் காமெடின்னம்மா எந்த படத்தில் நான் ஃபைட் பண்ணி பார்த்துருக்கேன். கூர்கால கூட கயிறு கட்டி தொங்க தான் விட்டானுங்க. இல்லை ஃபைட் பண்ணாதான் ஹீரோவா இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுனே. அப்போ அது கதையின் நாயகன் தானம்மா. சரிண்ணே தப்பா சொல்லிட்டேனே. சரிண்ணே ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கர் பண்றேன், அதனால வந்து என்ன மன்னிச்சிங்க. அதானே தலை கூட நடிச்சிங்க, தளபதி கூட நடிச்சிங்க, ரஜினி சார் கூட நடிச்சிங்க, எல்லாரும் கூடயுமே நீ நடிச்சிங்க. அடுத்தது என்னண்ணே? வீட்டுக்கு போய் உட்கார சொல்றியம்மா? இல்லைம்மா, அப்படி நான் எவ்வளோ பாசிட்டிவா கேட்குறேன். இப்போ விஜய் சார் கூட நடிச்சிட்டு இருக்கேன். தலை கட்டியும் பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் போது அடுத்து தலைவர் கூட பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம நண்பர் லோகேஷ் கனகராஜ் சார் அடுத்தும் பார்த்துருவோம். சார் உங்க ஹேர் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குல்ல? என் ஏர் கொஞ்சம் சீக்கா போட்ட மாதிரி இருக்குது, உன் ஏர் வந்து சுனாமி அடிச்ச மாதிரி இருக்குதுமா. அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூ சார், இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் நல்லா பண்ணாலே சிரிக்க மாட்டீங்க, கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்கிறேன். சரிங்க அண்ணே அண்ணே ஒவ்வொரு ஃபோட்டோ காட்டுவாங்கண்ணே, அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவும் உங்கள் ஸ்டைலில் ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மிலிட்ரி ஓட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. சோண்ணே அடுத்த ஃபோட்டோ மைக்கேல் ஜாக்சன் கூட லாஸ்ட்டாக கிட்டார் வச்சுருக்க மாதிரி இருக்குது, லாஸ்ட் ரோவில். அடுத்தது அடுத்தது வடிவேல் சாருக்கு டூ போட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோட்டோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. போண்டா பண்ணி பூ கொடுக்குற மாதிரியே இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நான் எல்லாரும் கூடயும் நடிச்சிருக்கேன். பட் வந்து ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி இன்னொரு ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். அது யாருன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ராக்கி பாய். யாஸ், கொஞ்சம் அவசரப்படாதீங்க. வாப்பா மேலே வாப்பா. ஆக்சுவல் ராக்கி பாய். சொல்லி குறவன் ஒரு படம் பண்ணோம். அதில் இவர் பேர் வந்து ஜாக்கி பாய், ராக்கி பாய் இல்லை. இவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கோம். அவர் சொன்னார், அண்ணா இதில் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம படத்தை பற்றி அப்படின்னாரு. சொல்லிட்டோம்மா. ஹாய் எல்லாருக்குமே. யோகி பாபனுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் வந்து எனக்காக எது வேணாலும் பண்ணுவார். சச் அ ஸ்வீட் பர்சன். இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ தான் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். ஸோ ப்ரைம் பேசிகிட்டு இருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. பா நீ யாஷ் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்ணாடி கேட்டு உட்காருப்பா. யோகி சார் அந்த ஹானர் ரேம்ப்